அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் பொருந்திய அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்லாஹுடைய பெரும் கிருபையால் ரமலான் மாதம் இன்னும் சில நாட்களில் வர இருப்பதனால் ரமலான் பற்றிய சில தகவல்களையும், நோன்பு நோற்பதை பற்றி மார்க்கம் எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது, நோன்பு நோக்காமல் இருப்பதனால் நமக்கு ஏற்பட இருக்கிற கடுமையான பாதிப்புகள் என்ன என்பதையெல்லாம் இன்றைய நாம் நிகழ்ச்சியில் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். எனவே நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா, ரமலான் மாதத்தின் தனிச்சிறப்பு, நோன்பு வைப்பதின் பெரும் சிறப்பு என்கிற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். கொஞ்சம் மிக கவனமாக நாம் எல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்ம எல்லாம் மனிதனாக படைத்து எப்படியாவது நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு சென்று விட வேண்டும் என்பதற்காக நமக்கு நிறைய வாய்ப்புகளை தந்து கொண்டிருப்பார். ஷைத்தானுடைய எத்தனையோ போராட்டத்தை முறியடிக்கும் விதமாக நமக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நிறைய வாய்ப்புகளை தந்து கொண்டே இருப்பான். அந்த வாய்ப்புகளை சரியாக யாரெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அவர்கள் அல்லாஹுடைய அருளை பெற்ற பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த விதத்தில் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் எது அப்படின்னா இந்த ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதத்தின் சிறப்பை பற்றி நிறைய வசனங்கள், நிறைய ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு காண கிடைக்கின்றன. அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக தற்போது நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்ம கேஷுவலாக போங்கம்மா, இது கொண்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்குதா? வைங்க சவுண்டு. இந்த லைவுங்கிறனாட்டி கொஞ்சம் நம்ம இப்படி நேர்த்தியாக தான் போகணும். ஒன்று போங்க, இடையில போங்க, தப்பு இல்லை. இப்போ போதுமான சத்தம் இருக்கா? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கெல்லாம் தந்த ஒரு பெரிய வாய்ப்பு இந்த ரமலானுடைய மாதம் என்பது. இதை நாம் சரியாக பயன்படுத்த இருக்கிறோம். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ரமலான் மாதம் நம்மை வந்து அடையும். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ரமலான் மாதம் நம்மை விட்டு சென்று விடும். இது ரெண்டுமே நிஜமான ஒரு விஷயம். என்றால் இந்த ரமலான் மாதத்தை நாம் எந்த விதத்தில் பயன்படுத்துகிறோம், சரியான முறையில் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற அந்த எல்லைக்குட்பட்டு எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து அந்த ரமலானுடைய விளைச்சல் நம்முடைய கபூர்ல நமக்கு இருக்கும். கண்டிப்பாக நம்முடைய அடுத்து வருகிற வாழ்க்கையிலும் அந்த விளைச்சல் கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கிற ஒரு முன் சிந்தனையோடு நாம் இந்த தலைப்பிற்குள்ளாக போக இருக்கிறோம். முதலாவதாக ரமலான் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரமல் அப்படிங்கிற அந்த அசலான அரபு வார்த்தையிலிருந்து ரமலான். இந்த ரமல் அப்படிங்கிறதுக்கு எரித்தல் அப்படிங்கிற பொருள். ஒரு பொருளை போட்டு நெருப்புல எரிக்கிறோமே, அந்த எரித்தல் அப்படிங்கிறது தான் பொருள். இது ரமலான்னு ஏன் வந்துச்சு அப்படின்னா, அரபுகளுடைய இஸ்லாத்துக்கு முந்தின அந்த மாத கணக்கீட்டின்படி இந்த ரமலான் மாதம் வெயில் காலத்தில் தான் வந்திருக்கிறது. எனவே வெயில் காலத்தில் வருகிற மாதம் என்பதை குறிக்கிற விதத்துல அது ரமலான் அப்படிங்கிற பொருள் வந்திருக்கலாம் அப்படிங்கிற கருத்தும் இருக்கிறது. அதே போன்று இதே ரமலானுடைய மாதம் நம்ம இஸ்லாமிய போதனைக்கு உட்பட்ட மாதம், நிறைய பாவங்களை எரித்து நரகவாசிகளை விடுதலை செய்கிறது அப்படிங்கிற கருத்துல இந்த ரமலான் என்கிற வார்த்தை வந்திருக்கலாம் என்கிற கருத்தும் பரவலாக உண்டு. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிற போது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி, இப்படி இதிலே போங்க. என்னாச்சு சவுண்டு சரியா? கொஞ்சம் சரியா பாருங்க. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதம் அது எத்தகையதென்றால் அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்பதாக இந்த ரமலானுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இது அல்லாஹ் நமக்கு தருகிற மிக உன்னதமான செய்தி. என்றால் இந்த ரமலானுடைய சிறப்பே குர்ஆன் இறங்கியது அப்படின்னா, ரமலான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான இபாதத்து குர்ஆன் ஓதுவது.
என்பதை இந்த வசனம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். புகாரி, முஸ்லிம் ஆகிய 2 கிதாபுகளிலும் இடம்பெற்றிருக்கிற செய்தி. இதா தஹல ரமலான், ரமலான் மாதம் வந்துவிட்டால், ரமலான் மாதம் நுழைந்தால், ஃபுத்திஹத் அபுவாபுல் ஸமாஇ, வானத்துடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன. இன்னும் சில அறிவிப்புகள்ல சுவனத்துடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன. வ அபுவாபு ஜஹன்னம், நரகத்துடைய கதவுகள் மூடப்படுகின்றன. வசுல்சிலத்து ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்பதாக இந்த ரமலானுக்காக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிற சிறப்பு ஏற்பாட்டை நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார். இதுல இந்த ஹதீஸ் பரவலாகவே நாம் கேள்விப்பட்டிருப்போம். இருந்தாலும் நாம் ஒரு இறை அடியார்கள் என்கிற அந்த கருத்துப்பட இதை கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். சுவனங்கள் அலங்கரிக்கப்படுகின்றன, நரகங்கள் மூடப்படுகின்றன, அல்லது சுவனங்களுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, இதுல 2 கருத்துக்கள். ஒன்று, முதல் கருத்து, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அதே வெளிப்படை பொருள். சுவனத்துடைய ரமலான் மாதம் வந்தவொன்னு அல்லாஹ் தஆலா சுவனத்தின் கதவுகளை திறக்கிறான், நரகத்துடைய கதவுகளை மூடுகிறான் என்கிற புரிதலும் கொள்ளலாம். இன்னொன்னு இலக்கிய ரீதியான பொருள் என்னன்னா, சுவனத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. அப்ப சூனத்துக்கு போகக்கூடிய வழிகள் இலகுவாக்கப்படுகின்றன. அப்ப ரமலானுடைய மாதத்துல மனிதன் மிக இலகுவாக தொழ முடியும், மிக இலகுவாக குர்ஆன் ஓத முடியும், சடைவுகள் இல்லாமல் இபாதத்துகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்தில் ஏற்படுத்தி இருப்பான். அதே போன்று நரகத்தினுடைய கதவுகள் பூட்டப்படுகின்றன அப்படின்னா, நரகில் கொண்டு போய் சேர்க்கிற பாவமான விஷயங்கள், அந்த பாவமான விஷயங்கள் செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகள் மனிதனுக்கு மிக குறைவாக இருக்கும். மனிதன் என்னுடைய மனதுல இயற்கையாகவே ஒரு பாவமான விஷயங்கள் செய்கிற பொழுது அவனுக்கு ஏற்படுகிற அந்த ஆர்வம் இந்த ரமலானுடைய மாதத்தில் குறைக்கப்படும். அதுதான் நரகத்தினுடைய கதவுகள் பூட்டப்படுகின்றன என்பதுடைய பொருள். ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்றால், ஷைத்தான்களுடைய கொடுக்கப்பட்டு மனிதனை வழிகெடுப்பதற்கு ஷைத்தான்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆற்றல்கள் மிக குறைக்கப்படுகின்றன அப்படிங்கிற பொருள். உண்மையிலேயே சில ஷைத்தான்களை பல வெரைட்டி உண்டுல, சில ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு செயல்படவே முடியாமல் ரமலான் மாதத்துல அவங்களால எந்த செயல்பாடும் செய்ய முடியாம முடக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற பொருளும் உண்டு. ஆக எது எப்படியாக இருந்தாலும் ரமலானுடைய மாதம் வந்தால் அல்லாஹ் நமக்காக சில ஏற்பாடுகளை செய்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இல்லையா? அல்லாஹ் நமக்கு இத்தனை ஏற்பாடு செய்யறான். நம்ம என்னமா ஏற்பாடு செஞ்சிருக்கோம்? ரமலான் மாதம் வர இன்னும் ஒரு அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் என்ன ரமலான் மாதம் நோம்பெல்லாம் திறந்துட்டு உட்காந்துருப்போம். நம்ம என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நோன்பு திறக்கிறதுக்கு ஜம்சாவதை வாங்கலாமா, இல்லை நன்னாரி சர்பத் வாங்கலாமா? அதே மாதிரி சகருக்கு வந்துட்டு டெய்லியும் வேணுமே, அதுக்கு இதை செய்யலாமா அதை செய்யலாமா? அல்லது தூங்கணுமே, தூங்குறதுக்குண்டான ஏற்பாடு என்ன செய்யலாம்னா சிந்திச்சிருப்போம். இது எதுவும் தப்பில்லை. நோன்பு திறக்கிற போது நமக்கு சந்தோஷமான விஷயத்துல எந்த ஜூஸ் சாப்பிட்டாலும் தப்பு இல்லை. ஆனால் அதே சமயத்துல நம்மள எத்தனை பேர் இந்த ரமலான் மாதத்துல நான் ஒரு 2 கத்தமாவது முடிச்சிடணும் என்கிற மனநிலையோடு திட்டமிட்டு இருக்கிறோம்? இல்ல இந்த நம்ம எத்தனை பேரு இந்த ரமலான் மாதத்துல 30 நாளும் நான் தஹஜ்ஜுத் விடாம தொழுதுருவேன் என்பதாக நாம் ஒரு உறுதி கொண்டு இருக்கிறோம்? அதே மாதிரி இந்த ரமலான்ல எத்தனை பேர் நம்மள ஒரு பகல்ல இருக்கக்கூடிய அத்தனை தொழுகையிலும், இரவு பகல்ல இருக்கக்கூடிய ஃபரலான தொழுகைகளை முன்பின் சுன்னத்தோடு நான் தொழுதுருவேன், அல்லது நமக்கு தெரிந்த ஏதேனும் தஸ்பீகள், தஹ்லீல்கள், ஓதல்கள் தினமும் அதிகமான நேரம் அல்லாஹ்வுடைய சிந்தனைகளில் இருப்பேன், அல்லது தராவிகளுடைய தொழுகை நடக்கும், நான் 30 நாள் எந்த வேலை எங்கிட்டு இருந்தாலும் கரெக்டாக திட்டமிட்டு நான் தக்பீர் தஹ்ரீமாவோலிருந்து நான் ஆரம்பிச்சிடுவேன் என்பதாக எல்லாம் சிந்திச்சது எத்தனை பேர் என்கிற கேள்வி இருக்கிறது. அல்லாஹ் நமக்கா இத்தனை ஏற்பாடு செய்து தருகிறான். அப்ப நம்மளும் கொஞ்சமாவது சிந்திக்கணும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய சிறப்பை பற்றி சொல்கிற போது, மன் சாம ரமலானன் ஈமானும் இஹ்திசாபன், ரமலானுடைய மாதத்துல யார் இறை நம்பிக்கையோடும் அல்லாஹ் நன்மையை தருவான் என்கிற அந்த சிந்தனையோடும், அல்லாஹ் நமக்கு நன்மையை தருவான் என்கிற சிந்தனையோடும் நோன்பு நோக்கிறார்களோ
அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதே மாதிரி ரமலான் மன் காம ரமலானன் ஈமானம் இஹ்திசாபன், இறை நம்பிக்கையோடும் அல்லாஹ் நமக்கு நற்கூலி தருவான் என்கிற சிந்தனையோடும் இந்த ரமலான் மாதத்தில் யார் இரவெல்லாம் நின்று வணங்குகிறாரோ அவருடைய பாவமும் மன்னிக்கப்படுகிறதுன்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. புகாரி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இப்ப நம்ம நோம்புல நம்ம எல்லாருமே அதிகமான பேர் நோன்பு வைக்கிற பழக்கம் இருக்கும், நோன்பு வச்சிருவோம். அதே மாதிரி கியாமுல் லைல் தராவி தொழுகை, அதே மாதிரி இரவு நேர தொழுகையில் தொழுகிற வழக்கம் உள்ளவங்க தொழுது கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இந்த முறை பெண்களுக்கு என்று சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் பயானுடைய முடிவுல நம்ம மஷ்ரா பண்ணுவோம். அப்ப இது நடந்துருமா? அப்ப நோன்பு வச்சிருவோம். வழக்கமா வைக்கிற பழக்கம் உள்ளவர்கள் பகலெல்லாம் நோன்பு வச்சிருவோம், தொழுதுருவோம். இந்த இரண்டு நிலை இருக்க, ஈமான் இஹ்திசாப், இறை நம்பிக்கையோடு இறைவனிடம் கூலி எதிர்பார்த்தவர்களாக, இந்த இரண்டில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று கொஞ்சம் நம்ம அதை அனலைஸ் பண்ணணுமே. அனலைஸ் பண்ணாத்தானே அதனுடைய நன்மை நமக்கு முழுமையா கிடைக்கப்படும் அப்படிங்கிறத இந்த நபிமொழி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் ரசூலுக்காக என்று வருகிற பொழுது உடனடியாக செய்கிற ஒரு மனநிலை இருந்தால் அதுதான் ஈமான் வசதி. எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் ரசூலுக்காக என்று வருகிற பொழுது அதனை உடனடியாக விடுகிற மனநிலை இருந்தால் அதுதான் ஈமான் வசதி. அப்ப அல்லாஹ் ரசூலுக்காக என்று வருகிற பொழுது ஒன்றை செய்கிற அல்லது ஒன்றை விடுகிற மனநிலை இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்முடைய நடைமுறை எப்படி இருக்குது அப்படின்னா, வழக்கமாகவே இல்லை இஷாவில் கரெக்டாக தொழுதுட்டு இருக்கிறவங்களும் ஏதாவது ஒரு சின்ன காரணம் வந்து கொஞ்சம் தொழுகை தாமதமானா அன்னைக்கு இஷா இல்லை, அல்லது வழக்கமாகவே கரெக்டாக சுபுகு தொழுதுட்டு இருக்கவங்களும் நைட் ஏதாவது உரம்பரைகள் வந்து எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 12 மணி தூங்கிட்டோம்னா அன்னைக்கு ஃபஜ்ர் இல்லை அப்படிங்கிற நிலையில தான் இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் ரசூலுக்காக என்று எதையும் விடுகிற பண்புங்கிறது நம்முடைய டே லைஃப்லயே நம்ம பார்க்கலாம். அந்த பண்பு தான் ஈமானுடைய அஸ்திவாரம். அதே மாதிரி அல்லாஹ்விடம் நாம் கூலி எதிர்பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த துனியாவில் வேறு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத மனநிலை வேணும். நம்ம எதை செஞ்சோம்னாலும் அல்லாஹ்விடம் அதற்குண்டான கூலி எதிர்பார்க்கணும். அப்ப இந்த நபிமொழி நமக்கு சொல்லித் தர்றது என்னன்னா, வழக்கமாகவே நோன்பு வைத்து கியாமுல் லைல் தராவியை தொழுகிற பழக்கம் உள்ளவங்களும் இந்த ஈமான் இஹ்திசாப், இறை நம்பிக்கை, நன்மையை எதிர்பார்க்கும் மனநிலை, இதுல நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க தூண்டுகிற ஒரு நபிமொழி அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பஸார் என்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சனாசு தஅவாத்தின் 3 துவாக்கள் லா துரத்து, அது நிராகரிக்கப்படாது அப்படின்ட்டு 3 துவாவை சொல்றாங்க. 3 நபர்களுடைய துவா அல்லாஹ் ஒருபோதும் நிராகரிக்க மாட்டான், உடனே நிறைவேற்றி விடுவான். அதுல ஒரு துவா என்னன்னா தஅவத்து சாயிமி, நோம்பாளியுடைய துவா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்ப இந்த நபிமொழி நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்றால், ரமலான் மாதத்துல நோன்பு வைத்திருப்போம், அதே மாதிரி குர்ஆன் ஓதுறவங்க பழக்கம் இருக்கும், துவாவை அதிகமாக செய்கிற பண்பும் இருக்கணும். நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகாகட்டும் அல்லது வேற நமக்கு உண்டான நேரங்களாகட்டும், துஹா தொழுகைக்கு பின்பாகட்டும், ஏதேனும் நேரங்கள்ல இஃப்தாருக்கு முந்தியுள்ள நேரமாகட்டும், நாம் எப்படி ரமலானுடைய இபாதத் என்று ஒரு லிஸ்ட் போடுவோமோ, நோன்பு வைத்தல், குர்ஆன் ஓதுதல், இரவு நேரம் நின்று வணங்குதல் எல்லாம் லிஸ்ட் போடுவோம்ல, அதில் துவா செய்யக்கூடிய பழக்கத்தையும் நம்ம கொண்டு வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த நிறைய துவாக்கள், அதே போன்று துவாவுடைய ஒழுக்கங்கள், மற்றவர்களுக்காக செய்கிற துவா உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில் கொண்டு ரமலானுடைய மாதத்துல பிரத்யேகமான நாம் துவாவிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அதே போன்று இந்த ரமலானுடைய ஒரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இப்னு ஹுஸைமா என்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கது அதல்லக்கும் ஷஹருன் அதீம், சஹாபாக்கள்கிட்ட ஒரு ஹுத்பா மாதிரி செய்கிறாங்க, உங்கள்கிட்ட ஒரு பரக்கத்தான ஒரு மாதம் வந்திருக்கிறது. ஜஅலல்லாஹு சியாமஹு ஃபரீதத்தன், அதில் நோன்பு வைப்பதை அல்லாஹ் உங்களுக்கு ஃபரலாக்கி இருக்கிறான். கியாமு லைலிஹி ததவ்வுஅன், அன்றைய இரவு நின்று வணங்குவதை உங்களுக்கு உபரியாக நஃபிலான வணக்கமாக, அதாவது ஃபரல் அல்லாத வணக்கமாக ஆக்கி இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்லி தந்துட்டு ஸல்லல்லாஹு சொல்றாங்க, காண ஸல்லல்லாஹு சொல்லி தர்றாங்க பாருங்க, கான கமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவாஹு மன் தகர்ரப ஃபீஹி பி ஹஸ்லத்தின் மினல் கைர், யார் ஒருவர் ஒரே ஒரு நல்ல காரியமாவது செய்கிறாரோ, அதாவது நஃபிலான ஃபரல் அல்லாத விஷயத்தை செய்கிறாரோ, கான அது இருக்கும், கமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவாஹு,
ரமலான் அல்லாத மாதத்துல ஒரு ஃபரலை செய்தவர் போன்றாவார். வமன் அத்தாஃபிஹி ஃபரீலத்தன், இந்த ரமலான் மாதத்தில் ஒரு ஃபரலான விஷயத்தை அவர் செய்தாரையானால் கான கமன் அத்தா சபைன ஃபரீலத்தன் ஃபீமா சிவாஹு, ரமலான் அல்லாத காலத்துல 70 ஃபரலுகள் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றார். இது இப்னு ஹுஸைமா என்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த ஹதீஸ் நமக்கு எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னா, ரமலான் மாதத்துடைய இபாதத்து மற்ற நாட்களுடைய இபாதத்து மாதிரி அல்ல. இதனுடைய நன்மைகள் 70 மடங்கு. ஒரு சுன்னத்தான நஃபிலான விஷயங்கள் செஞ்சோம்னா ஃபரல மற்ற நாட்கள்ல செஞ்ச நன்மை, அதே மாதிரி ஒரு ஃபரலை நிறைவேற்றோம்னா மற்ற நாட்கள்ல 70 ஃபரலுகள் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதாக சொன்னால், நம்முடைய இபாதத்துகளில் நாம் இன்னும் கொஞ்சம் கவனமாக ஈடுபாடோடு அதிகமாக எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு திட்டமிட்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம இதுல கவனிக்க வேண்டியது, அடிக்கடி நாம் ஞாபகப்படுத்துறது என்னன்னா, சடங்காக சில இபாதத்துகளுக்குள்ள நம்ம செஞ்சிருப்போம். என்னன்னா, கரெக்டா ஆண்களாக இருந்தால் ஃபர்லு பள்ளிவாசல் போய் தொழுதுருவோம். பெண்கள் என்றால் இப்ப இந்த வருஷம் தராவி ஏற்பாடு பண்ணியிருக்கோம், இங்க வந்து தொழுவோம், அல்லது குரான் ஓதுறதுலாம் இருக்கும். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நாம் அல்லாஹுக்காகவும் நமக்குமாக என்று ஒரு திட்டம் வகுக்கணும். என்னன்னா, இரவு நேரத்துல எல்லாம் முடிச்சுட்டு நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ரக்காயத்து 4 ரக்காயத்து, அதே மாதிரி சஹருடைய நேரத்துல சஹரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக எல்லாம் செட் பண்ணிட்டு வேகமா ஒரு 2 ரக்காயத்து 4 ரக்காயத்து என்று அது அல்லாஹுக்கு நமக்கு மட்டும் இருக்க வேண்டும், அல்லாஹ்வை நெருக்க பெறுவதற்கு. அதே மாதிரி இந்த ரமலானுடைய மாதங்கள்ல ஃபர்ல் விஷயத்துல ரொம்ப தீயா, ரொம்ப கவனமா, கொஞ்சம் கூட சிதறாம பிடிமானமா மற்ற எதையுமே விட்டாம இருக்கணும். எப்படின்னா, ஃபரலான விஷயத்த கொஞ்சம் சோட போனோம்னா பின்னாடி இருக்க முன்னாடி இருக்க சுண்ணத்து போயிடும், அல்லது கொஞ்ச நேரம் கழிச்சு தொழுகலன்னா விட்டுருவோம். அப்போ ஃபரது எது அப்படிங்கிற லிஸ்ட் போட்டு, என்ன ஃபரது, வெறும் தொழுகை மட்டுமல்ல, வேற என்ன, நம்ம தாய் தகப்பனை பார்ப்பது ஃபரது, அதுவும் இந்த லிஸ்ட்ல வரும்ல. அதே மாதிரி யாரேனும் ஒருத்தர் வஃபாத் ஆயிடுறாங்க ரமலானுடைய மாதத்துல, ஜனாசா தொழுகையில நம்முடைய ஆண்களை கலந்து கொள்வதற்கு உத்வேகப்படுத்தணும். ஏன்னா ஜனாசா தொழுகைங்கிறது ஃபரது கிஃபாயாவான விஷயம். அது மாதிரி ஃபரது என்னென்னலாம் இருக்கோ, நம்முடைய 5 வேளை தொழுகை, நோன்பு வைத்தல், இந்த மாதிரியான விஷயங்கள்ல யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் இல்லாம ரொம்ப வெறித்தனமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்க வேண்டும் என்பதை இந்த இப்னு ஹுஸைமாவுடைய நபிமொழி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அடுத்தது, இப்ப நம்ம ஒவ்வொன்றா சொல்ற எல்லாம் விளங்குதுலமா, ரொம்ப போர் அடிக்குதா உசாதிமா? Welcome to Tata Music World. ஏன்னா பொதுவாகவே தத்துவம் பேசணும்னா கதையா சொன்னோம்னா நல்லா இருக்கும். ஆனா ரமலான் மாதம் போது நம்ம இதுதானே கொஞ்சம் இந்த விஷயங்கள் உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொன்றா செய்து சொல்லி கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது இருக்குங்களா? இப்ப அடுத்தது இந்த இது அதே இப்னு ஹுஸைமாவுடைய அதே ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ்வளவு ரஹ்மத்துன், இந்த ரமலானுடைய முதல் 10 ரஹ்மத்துடைய 10, அவுசத்துஹு மக்ஃபிரத்துன், அதனுடைய இடை 10 மக்ஃபிரத் பாவ மன்னிப்புடைய 10, வ ஆஹிருஹு இத்கும் மினன்னார், அதனுடைய கடைசி 10 வந்துட்டு நரகிலிருந்து விடுதலை பெறுகிற 10 என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரிச்சு தர்றாங்க. இந்த நபிமொழி என்னன்னா, ஒவ்வொரு பொதுவாகவே ரமலான் மாதத்துல எல்லா துவாவையும் கேட்கணும் என்றாலும் பிரத்யோகமாக நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஏரியாக்கள் உண்டு. இந்த ஏரியா முதல் 10ல கொஞ்சம் ரஹமத்தை அதிகமாக இது பண்ணணும், 2வது 10ல நாம் மகுஃபிரத்துக்காக அதிகமாக பிரயாசைப்படணும், 3வது 10ல நரகை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்காக பிரயாசைப்படணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று, இது வந்து இப்னு ஹுஸைமா இருக்குங்களா. அடுத்தது புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற இன்னொரு ஹதீஸு, ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அல் அஷ்ரு, ரமலானுடைய இறுதி 10 வந்துருச்சு அப்படின்னா ஷத்த, அவர்களுடைய ஆடைகளை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள். எதுக்குன்னா இபாதத் இபாதத்துக்காக இறுக்கமாக கட்டிட்டு தொழுகிறப்ப ஆடைகள் விலகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இறுக்கமாக கட்டிடுவாங்க. அப்படின்னா அதிகமா இபாதத் செய்வாங்க. வஹயா லைலஹு, அவருடைய இரவை வந்துட்டு விழிப்பாக்குவார்கள், இரவனெல்லாம் நின்று வணங்குவார்கள். ஐக்கல அகலகு, அவருடைய குடும்பத்தாரையும் எழுப்பி தூங்கிட்டு இருந்தாங்கன்னா எழுப்பி அதிகமா இபாதத் செய்வாங்க. அப்புறம் கடைசி 10க்கு ரொம்ப விசேஷம் உண்டு. அப்ப இதையும் நாம் திட்டமிட வேண்டும். நம்முடைய சில முக்கியமான வேலைகள், இன்னைக்கு ஜும்மால கூட ஞாபகப்படுத்தணும்,
இந்த துணி எடுக்கிறது, அதே மாதிரி இந்த இஃப்தார் பார்ட்டிகள் ஏதாவது வைக்கிறது, இந்த மாதிரி சில ஒரு குடும்பங்கள்ல எல்லாம் இருக்கும். ரம்ஜான்ல ஏதாவது ஒரு இஃப்தாருக்கு எல்லாத்தையும் வர சொல்லி எல்லாம் செய்வா. இது எல்லாமே முதல் 2 பத்துல வச்சு கடைசி பத்துல வந்துட்டு நம்ம இந்த பர்ச்சேசிங் காலையில போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் எதுவும் ஓத முடியாம சாயங்காலம் வந்து துணிமணியை நான் இந்த துணி எடுத்திருக்கேன் பார், அந்த துணி எடுத்திருக்கேன் பார், இதையா எடுத்த அதையா பண்ண, அந்த கலர் போன முறை இருக்கு, இந்த கலர் இப்படி இருக்கு, இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்தாம அது எதுக்கு அது நம்ம மார்க்கம் சொல்கிற விஷயம் பெருநாள் அன்று நல்ல துணி புதுசு இருந்தா புதுசு, இல்லைன்னா இருப்பதில் நல்ல துணி போட்டு போவது சுண்ணத்து. அந்த ஒரு விஷயத்துக்காக தெராவிகை விட்டு நோன்பை விட்டு, இன்னும் சொல்ல போனா சில பேர் இங்கிருந்து எங்கேயோ போய் துணி எடுக்கிறேன்ட்டு போவாங்க, நோன்பு மாசத்துல தான் போவாங்க. அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். இறுதிப்பத்த முழு கவனத்தோடு இபாதத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நாம் கொஞ்சம் கவனம் செய்ய சொல்லி இந்த நபிமொழி நமக்கு வற்புறுத்துகிறது. அதே மாதிரி பஸார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற இன்னொரு ஹதீஸு, நம்ம கரெக்டா செய்திகள் வருதா? நம்ம வாண்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறோம், முன்னாடி யாருமே இல்லை. கரெக்டா வருதுங்களா? போர் அடிச்சுன்னா சொல்லுங்க, கேப் கொடுத்துடலாம், டீ கேப் கொடுத்துடலாம். அப்ப அடுத்தது சல்லல்லாஹு சொல்றாங்க பாருங்க, பஸார்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு முறை நம்ம அடிக்கடி இந்த ஹதீஸ் சொன்னது ஞாபகப்படுத்தின ஹதீஸ் தான். ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மிம்பர்ல ஏறும்போது ஒவ்வொரு படியில ஏறும்போது ஆமீன் அப்படிங்கிறாங்க, அடுத்த படியில் ஆமீன், அடுத்த படியில் ஆமீன்ங்கிறாங்க. அப்புறம் சஹாபாக்கள் யார சொல்ல இப்படி செஞ்சீங்களே என்ன விஷயம்னு கேட்கிறப்ப 3 விதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதுவா செய்தார்கள். அதாவது அவர்கள் நாசமாகட்டும்னு சொன்னாங்க, நான் ஆமீன் சொன்னேங்கிறாங்க. அதுல ஒருத்தர் யாருன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அதிரக்க ரமலான, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படி கேட்டாங்களாம், ஃபலம் யுஃபர் லஹு, எவர் ஒருவர் ரமலான் மாதத்தை அடைந்தும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர் நாசமாகட்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செஞ்சாங்க, நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாருன்னா, இது ரமலான் மாதத்தில் ஏதோ பொடுபோக்காக அப்படியே கடந்து போய், ரமலான் மாதம் என்பது ஏதோ புத்தாடை உடுத்துகிற மாதம், அதே மாதிரி எல்லாம் சந்தோஷமா இஃப்தாருக்கு சர்பத்து குடிக்கிற மாசம், சஹருக்கு கறி சாப்பிட்ற மாசம், இப்படிங்கிற நம்ம ரமலான் மாதம்னு சிந்திச்சோன்னு எத்தனை பேத்துக்கு கியாமுல் லைல் இரவு தொழுகையும் குர்ஆன் ஓதுறது ஞாபகம் வருது, எத்தனை பேத்துக்கு ஜம்ஜாவதையும் நோன்பு கஞ்சியும் பருப்பு வடையும் ஞாபகத்துக்கு வருது. அப்ப நம்மகிட்ட அதுல மிகச்சது பருப்பு வடையும் ஜம்ஜாவதையும் சர்பத்தா, குர்ஆன் ஓதுறது தராவீகும் துவாவுமா? அந்த சிந்தனையை மாத்தணும். நம்ம பருப்பு வடை அதெல்லாம் சாப்பிடலாம், அது ஒன்றும் சாப்பிடக்கூடாத பொருள் அல்ல, ஆனால் அது ஒரு காரணம் தான். நம்ம எதில் மிகச்சிருக்கணும். போன வருஷம் 2 பருப்பு வடை சாப்பிட்டானுங்க, இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் ஒரு 3 வடை சாப்பிடலாம் நியத்து இருக்கு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2 விதமான சர்பத், நன்னாரி சர்பத் 1, அப்புறம் இன்னொரு சர்பத் 2. இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் எப்படியும் ஒரு 4 சர்பத்தாவது போட்டுறணும். இப்படியா திட்டம் போடுறது? இது எல்லாம் ஒரு காரணங்கள். போன வருஷம் நான் வந்துட்டு 2 கத்தை முடிச்சுட்டேன், இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் நான் ஒரு 3 கத்தமாக முடிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி திட்டம் போடணும். போன வருஷம் வந்துட்டு நான் ஒரு 10 தராவியை தான் தொழுதேன், இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் ஒரு 20 தராவியாவது முழுசா தொழுகணும். இந்த மாதிரி திட்டமிட வேண்டும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அப்ப ரமலான்ல மக்ஃபிரத் பெறுகிற, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெறுகிற வாய்ப்பு ரொம்ப அதிகம். அந்த மாதம் வந்தும் கிடைக்கலன்னா அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லியிருக்கிறாங்க என்பதை இந்த நபிமொழி நமக்கு எச்சரிக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இன்றைய ஜும்மாவுல பயான் கேட்டவங்களுக்கு தெரியும், ரமலான் மாதத்துடைய கண்ணியம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ரமலான் மாதத்துல நோன்பு வைக்க முடியாத சூழல்கள் இருந்தால், அல்லது குடும்ப பாரம்பரியமா நோன்பு வச்சே பழக்கம் இல்லைன்னு இருந்தா, அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு உண்டான விஷயம் அது இப்ப நம்ம சொன்ன ஹதீஸ்கள், அடுத்து சொல்லக்கூடிய நோன்பு சம்பந்தமான விஷயம்லாம் நிறைய இருக்கிறது. ஆனால் ரமலான் மாதத்துல வெளியே நம்ம சாப்பிட்றது, வெளியே டீ குடிக்கிறது, வெளியே போய் அந்த நோன்புடைய கண்ணியத்தை குறைக்கிறதுங்கிறது தனி பாவம். இப்போ குறிப்பா ரொம்ப வருத்தமான செய்தி, நம்ம பழனியில பார்வதி துணி கடை முன்னாடி நிறைய போட்டு வச்சிருக்கிறார். அங்க போய் எப்ப ரமலான்ல ஒரு அணையம் இப்ப எல்லாம் முதல் நோம்புல இருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க. சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு, மதியானம் ஒரு 3 மணிக்கெல்லாம் போனோம்னா எப்பவுமே 4 புருக்கா உட்காந்து பானிபூரி சாப்பிட்டு இருக்கிறாங்க, எப்பவுமே 4 புருக்கா உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இது நமக்கு ரொம்ப அசிங்கம் அல்லவா? அதாவது ஒரு அல்லாஹும் ரசூலும் இப்படி புனிதமான மாதத்தை நம்மள்ட்ட அனுப்பி எப்படியாவது சொர்க்கத்துக்கு போங்க, இந்த ரமலான் மாதத்துல நீங்க கண்ணியப்படுத்துங்க அப்படின்னா, அது சில காரணங்கள் நம்ம நோன்பு வைக்க முடியல, உண்மையான காரணமாவே இருக்கட்டும், அல்லது நம்முடைய தவறுதலாக நம்ம வைக்காம இருக்கிறோம், அது அல்லாஹ் மன்னிப்பான், மன்னிக்க அவன் தகுதியானவன்.
ஆனா வெளியே போய் இந்த மாதிரி சாப்பிட்றது, இந்த மாதிரி செய்யறது, இது வந்துட்டு அசிங்கம் அல்லவா? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இது ரமலான் மாதம்ங்கிறது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒட்டகத்தை கொடுத்தான், எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஒட்டகத்தை கண்ணியப்படுத்த சொன்னான். ஒரு நாள் அது கிணத்துல தண்ணி குடிக்கி, இன்னொரு நாள் இவங்க தண்ணி குடிக்கணும். அதை கண்ணியப்படுத்துறது ரொம்ப முக்கியம்னா, அதை கண்ணியப்படுத்தாம அதனுடைய காலை வெட்டினாங்க, அல்லாஹ் அந்த சமூகத்தையே அழிச்சு போட்டான். அது மாதிரி இந்த ரமலான் என்பது அல்லாஹ் நம்மிடம் கொடுத்திருக்கிற ஒரு அத்தாட்சி, ஒரு கண்ணியம். அது கண்ணியப்படுத்துறதுக்கு நம்மளாம் இருக்கணும். நம்முடைய வீட்டு ஆண்கள்ட்ட இதை பத்தி சொல்லணும். நோன்பு நீங்க வைக்காட்டியும் பிரச்சனை இல்லை, அந்த முச்சதிலிருந்து பீடிக்கு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நீங்க நோன்பு வைக்காட்டி அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு குறித்தானது. நோன்பு வைக்காம இருக்கிறத நம்ம ஆதரிக்கல, அது சிறப்பு பண்ணி பேசல. ஆனால் பாவத்தை வெளிப்பட ரமலான் மாதத்துடைய கண்ணியத்தை கொடுக்கணுமே. இதுல ரொம்ப கவலையான விஷயம் என்னன்னா, முஸ்லிம் வீடுகள்லையும் வந்து என்ன செய்வாங்கன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றது. இந்த ரமலான் மாதத்துல நோன்பு வைக்காம இருக்கிறதுக்கு அனுமதி உண்டு சில பேர்த்துக்கு. அவங்க கூட ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் சாப்பிட்றதுதான் சிறப்பு, ரமலானுடைய அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக. அப்படிங்கிறதுலயும் நம்ம கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த ரமலானுடைய விஷயம். அதே மாதிரி ரமலான் மாதத்தினுடைய முதல் பத்தில் ஓதுகிற துவாக்கள் நமக்கு மகான்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 2வது பத்து 3ஆம் பத்தெல்லாம் இருக்கு. அல்லாஹும் அரஹம்னா பி ரஹ்மத்திகி யா அர்ஹமர் ராஹிமீன். 2வது பத்துல அல்லாஹும் மக்ஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும் மாத்திக்னா மினன்னார் வ அத்கில்னல் ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன் அப்படிங்கிற துவா. இது 3 பத்தினுடைய அந்த ரஹ்மத்னா என்ன, அதனுடைய இப்படியெல்லாம் அதை பெற்றுக்கொள்வது, இதெல்லாம் அது வர்றதை தடுக்கும். மகஃபிரத் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எந்த அளவுக்கு முக்கியம், அதை நம்ம கொண்டு வர்ற விஷயமெல்லாம் எது மார்க்கம் சொல்லுது, இதெல்லாம் மகஃபிரத்து தூரமாக்கும். அதே மாதிரி இந்த நரகம்னா என்ன, நரகத்துடைய சூழல்கள் என்ன, நரகில் எந்த செயல்கள்லாம் விரைவா நம்மளை கொண்டு போயிடும், இதெல்லாம் நரகத்தை விட்டு இந்த துனியாவில் நம்ம செஞ்சோம்னா பாதுகாக்குங்கிற அந்த செய்திகள் எல்லாம் அது தனியான ஒரு பயானாக இருக்கு. நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை தேவைப்படுறவங்க அந்த லிங்க் உஸ்தாபி விட்டு நம்ம வீட்டு மனைவி அவங்கள்ட்டையும் தெரியும், சேனல் வாங்கியிருப்பேன். இன்ஷா அல்லாஹ் பாருங்க. இதுதான் ரமலானுடைய மார்க்கம் சொல்கிற ஒரு சுருக்கமான கருத்து. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம், கேட்டு முடிச்சு அடுத்து நம்ம நோன்புக்கு போகலாம். அப்ப ரமலான் மாதத்தின் தனிச்சிறப்பு தலைப்பு நிறைவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தது வந்துட்டு நம்ம நோன்பின் பெருஞ்சிறப்பு அப்படிங்கிறது போற. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாமா, கொஞ்சம் கேளுங்க. ரமலான் மாதத்துடைய Welcome to Tata Music World. The Bluetooth device is ready to pair. கேட்கலாமா? இப்படியே கதை கேட்டே போனா நல்லாவே இருக்காது. ரமலான் சம்பந்தமாக சொன்னோம். அது சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள், ஏதாவது வேற ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? நான் ரமலானுடைய சட்டங்களுக்குள்ள நம்ம போல, சட்டங்கள் நம்ம சுபுகத்தோடு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம். இப்ப இன்னைக்கு ஜும்மால கூட நோன்பை முறிக்கக்கூடிய செயல்கள் சம்பந்தமாக சொன்னோம். அது இன்ஷா அல்லாஹ் இன்னும் தொடரும். நாளைக்கு வந்துட்டு நோன்பை விடுவதற்கு அனுமதி உள்ளவங்க யார் அப்படிங்கறத பத்திலாம் உஸ்தாபிமா யாருக்கு சந்தேகம் இல்லையா? சரி, அவ்வளவுதானா? சந்தேகம் யாருக்கு வராதுன்னா 2 பேத்துக்கு வராதுமா. ஒண்ணு எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு சந்தேகம் வராது, 2வது எதுவுமே தெரியாதவங்களுக்கு சந்தேகம் வராது. இதுல இருக்கவங்களாம் எந்த தலைப்பு, எந்த கேட்டகரிமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா சந்தேகம் வரும். அதான் நான் இயல்பு. எல்லாம் தெரிஞ்சவங்களா எதுவுமே தெரியாதவங்களா? எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேருமா இருக்கா? சரி, அப்ப அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்ம தந்த விஷயங்களை உள்வாங்குகிற நல்ல ஒரு நசீபை ரப்பல் ஆலமீன் தருவானாக. இப்ப அடுத்தது நம்ம ரமலானை பத்தி மென்ஷன் பண்ணியே பார்த்தோம். இப்ப ரமலானுடைய இபாதத்துகள் நிறைய இருந்தாலும், குர்ஆன் ஓதுறது ரமலானுக்கு பிரத்யோகமான இபாதத்து, கியாமுல் லைல் நின்று வணங்குதல் ரமலானுடைய பிரத்யோகமான இபாதத்து, அதே மாதிரி தான தர்மங்கள், ஜக்காத்து, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது அதிகமா செய்யணும். ஜக்காத் வந்து ரமலானுடைய பிரத்யோக இபாதத்து அல்ல. அதனால ரமலான்ல இந்த 1க்கு 70 மடங்கு நன்மை கிடைக்கும், ஆமா அப்படிங்கறதெல்லாம் சொல்றங்காட்டி அது ரமலான்ல அதிகமா ஜக்காத்து கொடுக்குறோம். இன்ஷா அல்லாஹ் ஜக்காத்து சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு எப்படி செய்யணுங்கிறத அதை நம்ம பயான்ல பதிவுகளில் தான் சொல்ல முடியும்.
அதை நம்ம செய்வோம். இன்ஷால்லா தெராவி ஏற்பாடு பண்ணி இருக்கிறங்காட்டி அதில் நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணி அதை பற்றி சொல்லுவோம். எத்தனை இபாதத்து மாப்பிள்ள தாசிக் அந்த ஃபோன் நம்ம கட் பண்ணி ஃபோன் வருது, நம்ம கட் பண்ணி யாருன்னு பார்த்துட்டு கட் பண்ணி யாரு கட் பண்ணு. ஆமாம், அதில் ரொம்ப பிரத்யேகமானது என்னன்னு கேட்டிங்கன்னா நோன்பு அப்படிங்கிறது. இந்த நோன்பு எல்லா இபாதத்துகளை விட பல கண்ணோட்டத்தில் மிகச்சிறப்பு பெறுகிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு நோன்பை பற்றி சொல்லும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே குத்திபா அலைக்குமுஸ் சியாம் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும் உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் பயபக்தி உள்ளாக வேண்டும் என்பதற்காக சொல்றான். அப்போ நோன்பு நமக்கு மட்டும், இந்த உம்மத்து முகமதியாக்கு மட்டுமல்ல, எல்லா உம்மத்துகளுக்கும் இந்த நோன்பு வெவ்வேறு வடிவத்தில் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது நோன்புடைய பிரத்யேகத்தன்மை. இதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸ் குத்ஸில் சொல்றாங்க. புகாரி முஸ்லிம் ஆகிய 2 கிதாபிலுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. குல்லு அமலி இப்னு ஆதம் மனிதனுடைய ஒவ்வொரு அமலும் யுலாஅஃபுல் அல் ஹசனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா அது வந்துட்டு 1 மடங்கு வரை அதிகமாக அவனுக்கு கூலி கொடுக்கப்படும். அவன் ஒரு மனிதன் ஒரு நல்ல அமல் செய்தான் அப்படின்னா அவனுக்கு 10 மடங்கிலிருந்து எது வரைக்கும் இலா சபஅமியத்தி லியஃபின் 700 மடங்கு வரைக்கும் அவனுக்கு நன்மையாக மாற்றப்படும். அல்லாஹ் சொல்றான், இல்ல சௌம் நோன்பை தவிர இன்னஹுலி அது எனக்கே உரித்தானது, அதற்கு உஜுசி பிஹி அதற்கு நானே கூலியாகி விடுவேன்கிற கருத்து உண்டு, நானே கூலி தருவேன்கிற கருத்து உண்டு. இந்த நானே கூலியாகி விடுவேன்கிற அந்த கருத்தை வச்சோம்னா யார் நோன்பை தொடர்ந்து பிடிக்கிற பழக்கம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அன்பானவனாக மாறுவான், அல்லாஹுடைய நெருக்கம் என்பது கிடைக்கப்படும் அப்படிங்கிற கருத்து. நானே கூலி தருவேன் அப்படின்னு கருத்து வச்சோம்னா அது மற்ற இபாதத்துகள் போன்று அல்லாமல் கணக்கில்லாமல் அல்லாஹ் பிரத்யேக கூலியாக கொடுப்பான் அப்படிங்கிற 2 கருத்துமே இந்த நபிமொழியினுடைய விளக்கத்துல நமக்கு இமாம்கள் சொல்லித்தார். இது நோம்பினுடைய பிரத்யேகம். இப்போ நோன்பை நம்ம விடலாமா? விடக்கூடாது. அப்போ நோம்பாளிக்கு ஏமா நோம்பாளிக்கு கிடைக்கிற பலன்கள் பல இருக்கு. அதுல நமக்கு ஷரியத்து தர்றதில்ல, இந்த துனியால நமக்கு சிலது கிடைக்கும், நாளைக்கு மறுமையில சிலது கிடைக்கும். இந்த மறுமையில நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தானி நோம்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் உண்டு. ஃபர்ஹத்துன் இந்த ஃபித்ரிஹி ஒரு சந்தோஷம் அவன் நோன்பு திறக்கும் பொழுது, நோன்பு திறக்கிறப்ப அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இன்னொன்னு என்னன்னா இந்த லிகா இரப்பிஹி அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது. அப்ப இந்த நோன்பு வைக்கிற பொழுது, அந்த நோன்பு திறக்கும் பொழுது என்ன மகிழ்ச்சினா காலையிலிருந்து நாம் பட்டினி கிடந்தோம், அந்த உணவுப் பொருள்களை பார்க்கிற பொழுது சாப்பிடுற பொழுது இயற்கையான மனிதன் என்கிற அடிப்படையில் நமக்கு கிடைக்கிற அந்த மகிழ்ச்சியாக இருக்கலாம். அல்லது காலையிலிருந்து நம்ம நோன்பு வைக்கிற பொழுது அந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் அல்லாஹ் நம் மீது முழு கூலியை தர இருக்கிறானே அந்த மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். இன்னொன்னு அல்லாஹ்வை சந்திக்கும் போது கிடைக்கிற மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எது என்று நாம் வரையறுக்கவே முடியாது. இந்த நோன்புக்குண்டான கூலி அல்லாஹ்விடம் பெறுகிற பொழுது அவ்வளவு அளப்பரிய நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நபிமொழி நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போன்று நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஃபில் ஜன்னத்தி பாபன் சொர்க்கத்துல ஒரு கதவு இருக்கு சொர்க்கத்துக்கு. அந்த பாபு யுக்காலு லஹு ரையான், அந்த பாபினுடைய பேர் என்னன்னா ரையான் அப்படிங்கிறது பேர். அது யாருன்னா நோம்பாளிக்கு மட்டுமே பிரத்யேகமான கதவு, பிரத்யேகமான ஒரு கதவு. அந்த கதவு பேரு ரையான். என்ன செய்வாங்களா மலக்குமார்கள் மறுமையில விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது ஐன அஸ்ஸாயிமூன் நோன்பு வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தவங்களா எங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போ யகூமூன் இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் வழக்கமா நோன்பு வச்சுட்டு இருந்தோமோ அந்த இபாதத்துக்காக அவங்க எல்லாம் எழுந்து சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ நோன்பு வைக்கிற பழக்கத்திற்கு நாளை மறுமையில சொர்க்கத்துல தனி கதவை கொடுத்து அல்லாஹ் போன்னு சொல்றான்னா அந்த இபாதத்து எந்த அளவுக்கு நமக்கு மறுமையில் மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த அல்லாஹ்வுக்கு பிடித்த வல்லதி நப்சி பி எதிகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக ல ஹுலூஃபு சாயிமி
நோம்பாளி நோம்பாளியினுடைய வாயிலிருந்து வருகிற அந்த வாடை அல்லாஹ்விடத்துல அத்தியபும் எந்த அல்லாஹி தாலா மின் அல்லாஹ்விடத்துல கஸ்தூரியை விட மிக வாசமாக இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இது புகாரி முஸ்லிம்ல இருக்கு. இந்த ஹதீஸை வெளிப்படையா பாக்குறதுக்கு நாம் நம்ம நோன்பு வச்சோம்னா ஒரு விதமான வாடை தானே வரும். அது எப்படி அல்லாஹ்வுக்கு எதுக்காக பிடித்தமானதா இருக்கு அப்படின்னு சிந்திச்சோம்னா இதுல நிறைய செய்திகள் உண்டு. நம்பர் ஒண்ணு என்னன்னா, அந்த வாடை வருதே அது வெளிப்படையாக நமக்கு சில அசௌகரியங்கள் கொடுத்தாலும் உடலில் நடக்கிற நல்ல மாற்றத்துடைய அடையாளம் தான். உள்ள ஜீரணம் பண்றமோ வயிற்றுல என்னமோ ஒண்ணு நல்லா ஆகுது, அது வேற ஒரு வாயுவாக வெளியே வந்து நமக்கு நாற்றம் கொடுக்குது. அப்ப நல்லா தானே ஆகுது. அப்ப அது அல்ல நமக்கு நல்லா ஆகிறங்காட்டி அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிற பொருள். இன்னொன்னு, நாம் வெளிப்படையாக நமக்கு நிறைய அசௌகரியமாக தருகிறது. ஷரியத்தை உறுதியாக பின்பற்றுகிற பொழுது எங்கெல்லாம் நமக்கு சில அசௌகரியங்களும் சில சிரமங்களும் இருக்கிறதோ அதுவெல்லாம் ஷரியத்தை நாம் பின்பற்றுகிற பொழுது ஏற்படுகிற அசௌகரியங்கள் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நற்கூலியாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இது குறிக்குது. ரெண்டாவது வந்துட்டு, நாம் எல்லாத்தையுமே வெளிப்படையான நன்மையை வச்சு சீர்தூக்க தேவையில்லை. இதை செஞ்சா அது கிடைக்குமா, அதை செஞ்சா இது கிடைக்குமா நம்ம பார்க்க தேவையில்லை. வெளிப்படையா என்ன நட்டம் வந்துட்டானோ அல்லாஹ் ரசூலும் சொல்லிட்டாங்களா, அதை செஞ்சோம்னா அது நட்டமே வரட்டுமே, அது மிகச் சிறப்பாக முடியும், அது அல்லாஹ்விடத்தில் மிக அன்பானது அப்படிங்கிறது இந்த நபிமொழி நமக்கு சொல்லித்தருது. இப்போ இதெல்லாம் நம்ம நோன்பு வச்சோம்னா துனியாவில் நமக்கு கிடைக்கிற பலாபலன்கள். சரி, இது மறுமையில கிடைக்கிற பலாபலன்களா? நோன்பு வச்சோம்னா இந்த துனியால என்ன கிடைக்கும் அப்படின்னா, முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்க ஹதீஸ், மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில எவர் ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ பஅதஹுல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபன், அல்லாஹ் தஆலா அவருடைய முகத்தை நரகை விட்டும் 70 ஆண்டுகள் தூரமாக்குகிறான். அப்படி இந்த ஹரீஃப் அப்படிங்கிறதுக்கு 70 ஆண்டு பயண தூரம் அப்படிங்கிற 70 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றோமா, இது இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல இருக்கு. அப்ப இதுல என்ன பொருள்னா, நோன்பு வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த துனியாவுல பாவங்கள் செய்கிற வாய்ப்பை மிக கடுமையா மிக வலுவாக குறைப்பார் அப்படிங்கிறதான் இந்த நபிமொழி. நிறைய விளக்கங்கள் உண்டு, அதுல இதுல பிரத்யேகமான விளக்கம் இதுதான். அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சௌமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது கேடயமாகும், அதுவும் பாவத்தை விட்டு நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு வழிகள் செய்யும். அது வந்துட்டு நஸஇ போன்ற நிறைய கிதாபுகள்ல இடம்பெற்று இருக்கிறது. இன்னொன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா மாஷர ஷபாப், ஓ இளைஞர்களே, மனிஸ்ததா அமின்கும், இந்த ஹதீஸ் அடிக்கடி கல்யாணத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, கல்யாண பயான்கள்ல, உங்களை யார் சக்தி பெற்று இருக்கிறாரோ அவங்க கல்யாணம் பண்ணட்டும், சக்தி இல்லைன்னா ஒரு நோன்பு வைக்கட்டும் அப்படிமா. ஏன்னா அது ஒரு கேடயம் அப்படிமா. அப்ப நமக்கு வருகிற தவறான சிந்தனைகள், தவறான ஷஹவத் என்கிற அந்த உணர்ச்சி மயமான சில பாவங்களை விட்டும் தவிர்ப்பதற்கு நோன்பு மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும் அப்படிங்கிறதும் நமக்கு இந்த நபிமொழிகள் சொல்லி தருகின்றன. அதே மாதிரி இந்த நோம்பினுடைய சிறப்பை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்க ஹதீஸ், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி, நோம்பும் குர்ஆனும் நாளை மறுமையில நமக்கு பரிந்துரைக்கும் அல்லாஹ்ட்ட. எப்படி பரிந்துரைக்குமாமா? நோன்பு வந்து சொல்லுமாமா, ஏ ரப், அல்லாஹ்வே எனது இறைவனே, மனஅத்துஹு தஆம வஷ்ஷராப வஷ்ஷஹவாத், இந்த மனிதனுக்கு யார் நம்ம தொடர்ந்து நோன்பு வைக்கிற பழக்கம் இருந்துச்சோ அந்த மனிதரை நம்மளை காட்டி, நான் இந்த துனியாவுல நல்ல உணவு, சாப்பாடு, ஆசைகள் இதையெல்லாம் இவனுக்கு நான் தடுத்திருந்தேன், என்னை பிடிச்சங்காட்டி அவன் அதெல்லாம் செய்யல, எனவே அவன் விஷயத்துல என்னுடைய ரெக்கமெண்டேஷனை ஏத்துக்கிற அல்லாஹ் அப்படின்னு அவங்கள கட் பண்ணுங்க, அவன் கட் பண்ணு, யாருன்னு பார்த்துட்டு அப்படி லைவ்ல இருக்குன்னு தெரியும் கிடையாது, கட் பண்ணு லைவ் போயிட்டு என்ன எப்படின்னா சொன்னோம். அப்ப அந்த ரமலானுடைய அந்த விஷயங்கள், நோன்பு வந்து நமக்கு பரிந்துரைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு நன்மை, நாளைக்கு மறுமையில நம்ம செஞ்ச நன்மைகள், நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் கண்ணா பின்னான் ஆகி இங்கிட்டு போவோமா அங்கிட்டு போவோமான்னு வழி இல்லாம நம்ம இருக்கும்போது நோன்பு வச்சோம்னா, அந்த நோன்பு வந்து இவன் நான் உலகத்துல வாழும் போது நல்ல சாப்பாடு முன்னாடி இருந்துச்சு, நான் சாப்பிட விடாம செஞ்சிருந்தேன், நல்ல குடிப்புகள் இருந்தது, நான் குடிக்க விடாம செஞ்சிருந்தேன், அழகான மனைவியும் கணவனும் அருகில் இருந்தாங்க, நான் ஆசைகளை அடக்க சொல்லி அவனை சொல்லியிருந்தேன்,
இப்போ ஷஃபே நபிஹி என் ரெக்கமெண்டேஷன் ஏற்றுக்கிறா. நோன்பு வந்து நமக்காக சொல்லும்னா நோன்பு வைக்கிறதுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த நபிமொழியின் மூலியமாக அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கிற இன்னொரு ஹதீஸு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி பெண்மணி, அபு உமாமா பெண்மணியில சஹாபி, அவங்க வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் முர்னி பி அம்ரின், எனக்கு ஒரு இபாதத்தை சொல்லி கொடுங்க, என்ஃபானி அல்லாஹ் பி, அது அல்லாஹ்ட்ட எனக்கு ரொம்ப பலனுள்ளதா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா சல்லல்லாஹு சொல்றாங்க, அலைக்க பிசோம், தம்பி நோன்பு வழக்கமா பிடிச்சிட்டு வா, இப்போ இன்னஹூலா மிஸ்லலஹு, ஏன்னா நோன்பு மாதிரி ஒரு இபாதத்து இல்லை, அல்லாஹ் கிட்ட பலன் பெற்று தருவதில் நோன்பு மாதிரி மற்ற இபாதத்துகள் இல்லை. ஏன்னா நோன்பு வச்சா அல்லாஹ்வுக்கு நமக்கு மட்டும்தான் தெரியும். ஒருத்தர் தொழுதுட்டு இருக்காருன்னா அவர் தொழுகிறாருன்னு நம்ம பார்த்துக்கலாம், அந்த இடத்துல கிபுரோ பெருமை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா நோன்பு நம்ம வச்சோம் நம்ம சொன்னா தானே தெரியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். இப்ப இது இந்த மாதிரி அதே மாதிரி சௌமுன் நாயிமி இபாதத்துன், நோம்பாளினுடைய தூக்கம் கூட வணக்கமாகுங்கிற ஹதீஸ் ஷோபுல் ஈமான்ல இருக்கு. இதெல்லாம் நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. இது என்னன்னா வெறும் ரமலானுடைய நோன்புக்கு மட்டுமல்ல, ரமலானுடைய நோன்புல பேணுதலா இருக்கணும். ரமலான் அல்லாத காலத்துல திங்கக்கிழமை வைக்கிற நோன்பு, வியாழக்கிழமை வைக்கிற சுன்னத்தான நோன்பு, ஐயாமுல் பீல் அந்த பௌர்ணமியினுடைய நாட்கள் பிறை 13, 14, 15 வைக்கிற நோன்பு, இதுல எல்லாம் கூட கவனமாக நோன்பு வைக்கிற பழக்கமாக உள்ளவங்களுக்கு தான் இந்த சிறப்பெல்லாம் இருக்கும். ரமலானுடைய மாதத்துல வைக்கிறவங்களுக்கு இந்த சிறப்புகள் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பதில் அல்லது மற்ற நோன்புகள்ல நாம் கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸு, மன்லம் யதா கவுல ஜூரி வல்லமல பிஹி, யார் ஒருவர் ரமலானுடைய இந்த நோன்பை வச்சுட்டு கெட்ட வார்த்தைகள் பேசுவதையும் கெட்ட செயல்கள் செய்வதையும் விட்டலையோ, பலைசல் இல்லாஹி ஹாஜத்துன், அல்லாஹுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு சாப்பிடாம இருப்பதனாலே, சாப்பாட விட்டுறதுனாலையோ வேற என்ன குடிகள் எல்லாம் விட்டுறதுனாலே அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. அப்ப நோன்பு வைக்கிறனால பெரிய பலன் கிடைக்காதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நோன்பு வச்சு பட்னி கிடக்கிறதுல கவனம் செலுத்துறதை விட நாம் நோன்பு காலத்துல என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாத அசிங்கமான வார்த்தைகள், பாவமான காரியங்கள் பேசுவது, இதெல்லாம் தவிர்த்து கொள்வதிலும் கவனமாக இருக்கணும். இன்னும் சில ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் நம்மகிட்ட சண்டைக்கு வர்றான்னாலே நம்ம வந்துட்டு அனசாய் இன்னி சாய்மோன், நான் நோன்பு வச்சிருக்கேன் தான் இதையாவது சொல்லிட்டு அது ஒதுங்கிக்கோங்கிறேன். அந்த அளவுக்கு பாவமான காரியத்தை விட்டும் தவிர்ப்பதிலும் கவனமா இருக்கணும். நான் நோன்பும் வைக்கிறேன் பாவமான காரியத்தையும் செய்யறேன்னா அதன் நோன்பு ஒரு ஒரு வலுவில்லாத நோன்பாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, நோன்பு வைப்பதினால் நமக்கு நம்முடைய மருத்துவ ரீதியாக நிறைய பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக நோன்பு ஒரு மனிதன் வைத்தானேயானால் சயின்டிபிக்கா அவன் என்ன பண்ணுவான்னா, ஏறத்தாழ இன்னைக்கு இப்போ நம்ம நோன்பு அப்படின்னா ஏறத்தாழ ஒரு 5:30 மணி வரைக்கும் சகருடைய அதுல இருந்தா சாப்பிடக்கூடாது. அதுல இருந்து சாயங்காலம் 6:34 இப்போ வந்துருச்சு என்றால் எத்தனை, ஏறத்தாழ ஒரு 12-13 மணி நேரம் பகல் நேரங்கள்ல சின்ன தண்ணி கூட உள்ள போகாதா? அப்ப என்ன ஆகும்னா, உள் உறுப்புகள் நம்மளுடைய ஜீரண மண்டலங்கள் இருக்க எதுவுமே போகலைன்னா அது காலியாக இருந்து தன்னைத்தானே ஏற்கனவே உள்ள கசடுகள் எல்லாம் அதை ஜீரணிச்சு முழு சுத்தமாயி, ஏற்கனவே ஜீரணமாகாது இருக்கிற பொருட்கள் கூட, ஏன்னா உள்ள ஒண்ணுமே போலையே, புதுசா போலையே, அதை பழச ஜீரணிச்சு ஜீரண மண்டலம் நம்மளுக்கு சுத்தமாகும். நம்பர் 1. அதுக்கப்புறம் 2வது என்னன்னா, உடல்ல நம்ம சாப்பிட்ற அதிகமான கலோரி கலந்த கொழுப்பான உணவுகள் சாப்பிடும்போது உடம்பு அதை அந்த கலோரிலாம் தனியா சேர்த்து வச்சிருக்கும், அது பல உபாதைகள் கொடுக்கும். இந்த 13 மணி நேரம் தொடர்ந்து சாப்பிடலைன்னா நம்ம உடம்புல இயங்குறதுக்கு சத்து வேணுமே, அந்த ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கிற கலோரி கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு இயற்கையாவே வெளியெடுத்து காலி பண்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. 2 ஆச்சுங்களா? அடுத்தது 3வது இதுல என்னன்னா, உடம்புல நாள்பட்ட கழிவுகள் இருக்கும். உடம்புல அந்த கழிவுகள் இருந்தாலே பல நோய்கள் கொடுக்கும், அதானே? இப்போ எதுவுமே நம்ம சாப்பிடலைங்கும் போது உடம்பு என்ன, ஏற்கனவே இருக்கிற கழிவை அப்படியே வெளியே கொண்டு வந்து தள்ளும். இது 3மே முழுமையான அறிவியல் பூர்வமாக உடம்பு இந்த நோன்பின் மூலியமாக மருத்துவ ரீதியாக அறிவியல் பூர்வமாக நமக்கு கிடைக்கிற ஒரு பலன். இன்னொன்னு, இந்த நோன்பு வைச்சோம்னா தான் அல்லாஹ்வுடைய பிரத்யேக நெருக்கம் கிடைக்கும். வாங்க சொல்றாங்க, வாங்க. உஸ்தாதிமா கொஞ்சம் வாங்க.
பேசிக்கிறேன். முக்கியமான விஷயம் லைவ் போட்டு ஃபோன் எடுக்க முடியல. அது சொல்ல வேண்டிய விஷயமா இருந்தது. اللهم رب هذه الدعوة التامة والصلاة والسلام. அப்போ நோம்பினுடைய ஹதீஸ்கள்லாம் பார்த்தா இப்போ என்ன, நோன்பு நமக்கு உடல் ரீதியாக இத்தனை மருத்துவ ரீதியாக தருதுங்களா, ஆன்மீக ரீதியாக நோன்பு ஆன்மீகத்தை பற்றி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் உடலை உருக்க வேண்டும், ஊனை உருக்கி உள்ளொளி வெறுக்கி காணவியலா காட்சியை கொண்ட எல்லா தத்துவங்களும் இறை நெருக்கம் பெற வேண்டும் என்றால் நம்முடைய இந்த பட்டினி கிடந்து உடலை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்தால் தான் அந்த நிலையை ஆகும் அப்படிங்கிறது. அதனாலதான் நோன்பு வைத்து நாம் பழகுற பொழுது நம்முடைய உடல் சம்பந்தமான தேட்டங்கள் இச்சைகள் குறைந்து ஆத்ம சம்பந்தமான நமக்கு தேட்டம் வரும். புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நஃபிலான வணக்கங்கள் மூலியமாக என்னுடைய அடியான் என்னை நெருங்குகிறான்னு வைங்களேன். எப்படி ஆகும்னா, குந்து சம்அஹு அல்லதி யஸ்மா பிஹி, அவன் கேட்கிற கேள்வியாக பார்க்கிற பார்வையாக, எதஹுல்லதி அவன் பிடிக்கிற பிடியாக எல்லாம் நானே ஆகிடுவேன் அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா சாதாரண மனிதர்கள் பார்க்கிற பார்வைக்கும் இறை நெருக்கம் பெற்றவர்கள் பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கும். அந்த நிலைக்கு வரணும்னா உடல் அப்படிங்கிற அந்த தேட்டத்தை தாண்டி ஆத்மா அப்படிங்கிற அந்த இறை நெருக்கம் நமக்கு கிடைக்கப்படுறதுக்கு இந்த நோன்பு தான் நமக்கு அடிப்படையாக இருக்குது. நோன்பு வச்சோம்னா தான் நம்ம உடல் ஒண்ணுமில்லைங்கிறத உணர்வோம். அதை தாண்டின ஒரு ஆன்மீக நிலையே கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விரும்புபவர்கள் கண்டிப்பாக கையாள பிடிக்க வேண்டிய இபாதத்து இந்த நோன்புங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நோன்பு வைக்கிற பொழுது தனி மனித வாழ்க்கையில உணவு கட்டுப்பாடுங்கிறதுக்குள்ள வருவான். சில பேர்ல எப்பவுமே சோத்து மிரம்பா இல்லை, எப்ப பாரு ஏதாவது தின்னுட்டே இருக்கணும், இது வேணும் அது வேணும்ட்டே இருப்பாங்க. அவங்களால அதே மாதிரி ஒரு மருத்துவ ரீதியாக அதை சாப்பிட வேணாம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னா சாப்பிடாம இருக்க முடியாது. அவங்களால ஏதாவது சாப்பிட்டு போட்டு வம்பு இழுத்துக்குவாங்க. அப்படிப்பட்டவங்க நான் இந்த நோன்பு வைக்கிற பொழுது நம்ம சாப்பிட வேணாம்னா சாப்பிடாம இருக்க முடியும். நோன்பு அந்த கட்டுப்பாட்டை கொடுக்கும். அப்போ உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறதும் அதே மாதிரி தன்னடக்கம். நம்ம பசியோடு இருந்தோம்னா மற்றவர்களுடைய பசியினுடைய அருமை என்ன, இப்போ நம்மள்ட்ட ஒருத்தர் வேலை பார்க்குறாங்களா அந்த நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துடணும், அல்லது நம்ம ஒருத்தர்கிட்ட அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறோமா அவங்கள எப்படி நம்ம நடத்திக்கிறோம், அவங்க எவ்வளோ சிரமப்படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் மற்றவர்கள் பற்றின புரிந்த அந்த தன்னடக்கம்ங்கிறதும் இதில் கிடைக்கும். அதே மாதிரி நாவடக்கம், கோப கட்டுப்பாடு. நான் நோன்பு வைத்திருக்கிற போது உள்ள ஃபுல்லாக உணவு இல்லைனாலே கொஞ்சம் அமைதியாக இருப்பேன். இயற்கையாகவே கோபப்பட முடியாது. இயற்கையாகவே தன்னடக்கம்ங்கிறது இதெல்லாமே தனி மனிதனுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சமூக பார்வையில் இல்லாதோருக்கு ஈதல். ஒருத்தர் பட்னி கிடக்கும் போது இல்லாமைன்னா என்னன்னு புரியும். அப்போ நம்மள்கிட்ட ஒரு 10 பொருள் இருக்கா, இல்லாதவன் இருக்கானா அவனுக்கு 2 குடுப்பம்னு நோன்பு வைக்கிறவனுக்கு தோணும். இல்லாமையினுடைய சிறப்பு அவனுக்கு புரியும். அதே மாதிரி அவசரமின்மை, காத்திருத்தல். நம்ம நல்லா விரும்புவோம். பக்க வீட்டில் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே ஜூஸ் இருக்கும், குடிக்க முடியுமா? குடிக்க மாட்டோம். அப்ப எதுக்குமே ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும், அப்பதான் வாழ்க்கையில கிடைக்கும் அப்படிங்கிற அந்த சமூக பார்வை இதுவெல்லாம் இந்த நோன்பு மூலியமாக நமக்கு கிடைக்கப்பெறும். நம்ம எல்லாம் சுருக்கமா ரமலானை பத்தி இதை பத்தி சொன்னோம். இப்ப அடுத்தது இப்ப நம்ம சொன்ன இந்த விஷயங்கள், அதே மாதிரி நோம்பினுடைய சட்டங்கள், ரமலானுடைய அந்த சிறப்புகள், நோம்புடைய சிறப்புகள் இதை சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நோம்புடைய சட்டங்கள், இது மூணுமே வந்துட்டு நம்ம தனித்தனி நோட்டீஸா இது நம்ம சொன்னது. இன்னும் நம்ம இதுல சொல்லாத சில விஷயங்கள் அடங்கிய இதாக போட்டிருக்கோம். நம்ம இப்போ கைப்பிரதி அதில் இல்லை. நீங்கள் ஏன்னா போன முறையெல்லாம் இருக்கிறப்ப என்ன செய்யணும்னா, நம்ம மதரசா பிள்ளைகிட்ட ஒவ்வொரு டோர் பை டோர் கொடுத்து விடுவோம் நோட்டீஸ் அடித்த உடனேயே. அது இந்த முறை வந்துட்டு மதரசா பிள்ளைய கொடுத்து விடுற மாதிரியான வெடுக்கணும் பிள்ளை இல்லை. அதனால நிறைய இதை கொடுக்க முடியல.
இப்போ அது கையில் இல்லை, கையில் 1-2 இருக்குது. நான் ஜெராக்ஸ் தேவைப்படுறவங்க இன்ஷால்லா உஸ்தாத் பீமாட்ட சொல்லிட்டு போங்க, நாங்கள் அதை எடுத்து வைக்கிறோம். இன்ஷால்லா அது நாளைக்கு கூட ஞாபகமாக வந்து வாங்க. ஏன்னா நீங்கள் தேட்டத்தோடு வாங்கினா தான் அது இருக்கும். குறிப்பாக ஏன்னா 3 ஒன்றா கொடுத்தோம்னா எதையுமே படிக்க மாட்டீங்க. தேவைப்பட்டவங்க இன்ஷால்லா உஸ்தாத் பீமாட்ட எங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க, அது நாங்கள் இன்ஷால்லா ஜெராக்ஸ் போட்டு வைக்கிறோம். நாளைக்கு கூட உஸ்தாத் பீமாட்ட வந்து இங்கே கூட வாங்கிக்கலாம். இப்போ எங்கள்கிட்ட நாங்கள் கடைசியாக வெளியிட்ட 26வது வெளியீடு இந்த கண் திருஷ்டி சம்பந்தமாக, அது ஒரு பயான் பேசுகிற அளவுக்கு உண்டான தலைப்பு. அந்த நோட்டீஸ் இன்ஷால்லா இருக்கும். படிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உள்ளவங்க அது ஆளுக்கு ஒன்றா இன்ஷால்லா உஸ்தாத் பீமாட்ட வாங்கிட்டு போங்க. நேரம் எடுத்து படிங்க. மார்க்கத்தை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். ஏன்னா மார்க்கத்தை அறிஞ்சோம்னா தான் மார்க்கமல்லாத மூட நம்பிக்கையில் போய் விழமாட்டோம். அல்லாஹும் ரசூலும் என்ன சொல்கிறார்கள் என்பதை அதிகமாக நாம் அறிந்து கொள்ளும் போதுதான் அல்லாஹ் ரசூலுக்கு எதிரான மூட நம்பிக்கைகள் அவசியமற்ற இறுக்கங்களுக்குள்ளாக போக மாட்டோம். அதனால கந்திருஷ்டி பத்தி எங்களுடைய 26வது வெளியீடு அதை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்ப நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே மொபைல் வெர்ஷனா இருக்கு. வாட்ஸ்அப்ல தேவைப்படுறவங்க உஸ்தாத் பீமாட்ட இருக்கு, அவங்கள்ட்ட அந்த வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்களும் அதிலேயே அனுப்பிப்பாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லிக்கிறோம். இப்ப இந்த இது பேசுனது நோன்பு ரமலான் பத்தி ஏதாவது சந்தேகம் இருந்தா கொஞ்சம் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். Welcome to Tata Music World. The Bluetooth device is ready to pair. ஏமா சந்தேகமே இல்லையா? யாருக்குமே சந்தேகம் இல்லையம்மா? உஸ்தாத் பீமா சொன்னா அடுத்தது போலாம். யாராவது நோட்ஸ் எடுத்தீங்களா? அதுக்குன்னா வாய்ப்பு குறைவு தானே, அதுக்குன்னா நம்மளும் ஏற்பாடு பண்ணுங்க. சொல்லுங்கம்மா. தெளிவா சொல்லிட்டேங்காட்டி டவுட் இல்லையா? யாரு பேசுறது? அக்கா வச்சு. சொர்க்கத்தில் இருக்கிற கதவின் பேர் என்ன? நோம்பாளிகளுக்கு இருக்கிற கதவின் பேர் தெளிவா சொன்னோமா இல்ல கொஞ்சம் குழப்பி சொன்னோமான்னு தெரியலையே. உங்கள்கிட்ட தான் தெளிவா சொன்னோம்ங்கிறீங்கல்ல. வேற யாருக்கா தெரியுமாமா? யாரு சொன்னது? யாரு? ஜலீமாமா. ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறா, நடத்திட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூங்கிட்டாங்க, இருந்தாலும் ஏற்கனவே தெரிஞ்சது இருந்து சொல்லிட்டா. அப்ப நாளைக்கு மறுமையில வந்துட்டு நோன்பு நமக்கா பரிந்துரைக்கும் சொன்னோம்ல, நோம்போட இன்னொன்னு பரிந்துரைக்கும் சொன்னோம். அது என்னது? நாளைக்கு அல்லாட்ட வந்து யாரெல்லாம் இவனை நான் நோன்பு பகல் பொழுதுல சாப்பிடாம தடுத்து வச்சிருந்தேன், இவனை குடிக்காம தடுத்து வச்சிருந்தேன், ஆசைகள்லாம் தடுத்து வச்சிருந்தேன்னு சொன்னோமா ஹதீஸ். நம்ம வேற யாராவது இன்னொன்னு நோம்போட சேர்ந்து நம்மளுக்கு ஷபாத்து ரெக்கமெண்ட் பண்ணணும்னு சொன்னோமே, அது என்னது? தெரியலையா? யாருக்குமே தெரியலையா? யாராவது இருக்கீங்களா? யாரு யாரு சொன்னது? யாரு? எதைத்தான் எதோ தாங்குறாங்க மாமா. கொஞ்சம் டீ தரலையா உங்களுக்கு? ஏதோ தாங்குறாங்க பாருங்க, கொடுங்க. சரி அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ஒரு அளவுக்கு குர்ஆனே தான். சரி, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின்மா. இதை யாரு சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு, ஏதாவது ஒரு பரிசை கொடுத்துருவோம். என்னன்னா நம்ம தெரிஞ்சவங்க மட்டும் அங்க கையை தூக்குங்க, யாரு முந்தி சொல்ல வேண்டாம். ஏன்னா பரிசு இருக்கிறங்காட்டி கொஞ்சம் இதா போடும். தெரிஞ்சவங்க கையை தூக்குங்க, எத்தனை பேர் தூக்குறீங்களோ அதுல இருந்து உஸ்தாத் பீமாட்ட சொல்லி யாரை நம்ம செலக்ட் பண்ணி சொல்லுவோம். என்னன்னா ஆரம்பத்துல ரமலானுடைய சிறப்பை பத்தி சொல்லும் போது, ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னா சொர்க்கத்துடைய கதவுகள் வானத்துடைய கதவுகள் திறக்கப்படும், நரகத்தினுடைய கதவுகள் பூட்டப்படும், சைத்தான்கள் சுல்சிலத்து ஷயாத்தீன் சைத்தான்கள் விலங்கிடப்படுவாங்கன்னு சொன்னோமா. அந்த சைத்தான்கள் விலங்கிடப்படுவாங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லியிருந்தோம்ல, அது யாருக்கு தெரியும்? ஞாபகம் இருக்கு? கை தூக்குங்க. ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொன்னோம். சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுறதுன்னா என்ன பொருள், நரகத்தின் கதவுகள் திறக்கப்படுறதுன்னா என்ன பொருள் அப்படின்னு சொன்னோமா. சைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னோமே, அப்படின்னா என்ன பொருள்னு சொன்னோம். உஸ்தாத் பீமா எத்தனை பேர் கை தூக்கி இருக்காங்க?
யாருமே இல்லையா? அப்ப பரிசு எனக்கு தான், பரிசு எனக்கு தான். நம்ம இந்த லைவ் ஆகிட்டு இருக்கு இன்ஷால்லா. சேனல் யூடியூப்ல இன்னும் ஃபேஸ்புக்கில் இருக்கு, ஒரு 2-3 நாள் வச்சுட்டு தான் டெலீட் பண்ணாலும் பண்ணுவோம். இருக்கிறவங்க ஃபேஸ்புக்கில் போய் பாருங்க, என்ன சொல்றோம்னு தெரிஞ்சுக்கோங்க. கடைசி ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்குவேன், ஏன்னா பதிலோட நிறைவேற்றத்தான் நல்லா இருக்கும். ரமலான் மாதத்தில் என்னுடைய சிறப்பை பத்தி இப்னு ஹுசைமா ஸல்லல்லாஹு சொல்ற ஹதீஸ்ல, சாதாரண நாட்கள்ல செய்கிறது மாதிரி ரமலான் ஒருத்தன் ஃபர்ல செய்யறான், மற்ற நாட்கள்ல எத்தனை ஃபர்ல செய்கிற நன்மை கிடைக்கும் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. கை தூக்குங்க. யாருமே இல்லையா? சரி, அப்ப இதையும் என்ன செய்யுங்க, யாராவது இருக்கீங்களம்மா கமெண்ட்ஸ்ல, யாராவது இப்ப லைவ்ல யாராவது இருந்தீங்கன்னா போட்டு விடுங்க பாப்போம் எத்தனைங்கிறது. உஸ்தாத் பீமா, அது என்னமோ தானு கேட்டாங்களே யாரோ, அவங்களுக்கும் தெரியலையா எதைத்தான்? யாரு சொன்னது? பாட்டிமா. பரவாயில்ல, ஆனா இதுக்கு பிரைஸ் இல்லையே, பிரைஸ் அதுக்கு தானே சொன்னோம். பரவாயில்ல, ஆனா அல்லாஹ் பிரைஸ் தருவான் இன்ஷா அல்லாஹ். சரி, அல்லாஹ் நல்லது தரட்டும். கேளுங்க. நர்கீஸ் வந்திருக்கா? கேளுமா. நர்கீஸ் அம்மா ஒரு விலாயத்து அல்லாஹ்தாலா அந்த அம்மா கொடுக்கட்டும், நல்ல சாலிகான மணமகன் அல்லாஹ் அமைச்சு தரட்டும் அப்படிங்கிற துவா செய்யுங்க. நம்மள்ட்ட ஓதன குழந்தை லைவ்ல இருந்து அவங்க கேட்குறாங்க ஃபோன்ல. கேளுமா. அப்படியே அந்த மைக்கிட்ட லவுட் ஸ்பீக்கர் போட்டு விடுங்க. அது தப்பு. அதாவது நம்ம கேள்வி நான் இன்னொரு சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்ப முன்னாடியே ரமலானுக்கு முன்னாடியே ஜக்காத்துன்னா வருஷத்துக்கு ஒரு முறை கணக்கு பண்ணும். இப்ப இன்னைக்கு ஜக்காத்து நம்ம கணக்கு பண்ணோம்னா அடுத்த வருஷம் நம்ம கணக்கு பண்ணுவோம். அந்த பொருள் நம்மள்ட்ட வர்றதை பொறுத்து ஒரு வருஷம் கணக்காகும். இப்ப என்னன்னா, ஒருத்தருக்கு வந்துட்டு ரஜப மாதம் அல்லது அதுக்கு முன்பு துல்ஹஜ் மாசத்திலே ரஜப மாதம், வேற ரஜபம் ஷாபான் மாதத்திலே கடமையாச்சுன்னு வைங்க. ரஜபு தான் முதல்ல ரஜப் மாசத்திலே கடமை ஜக்காத் ஆயிட்டு, அவங்க ஜக்காத்து உடனே தராம என்ன செய்யறாங்கன்னா, ரமலான் மாதத்துல கொடுத்துட்டா போதும் தாமதப்படுத்துறாங்க. அது சிறந்ததா அப்படின்னா அது சிறந்தது அல்ல. அப்ப உடனே கடமையானா அது அப்பயே நிறைவேற்றுறதுதான் சிறந்தது. அல்லாஹ் அதுக்கு தகுந்த கூலி கொடுப்பான், அதுல சந்தேகம் இல்லை. இங்க என்னன்னா, அந்த ஜக்காத்தை எது வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு கால நிர்ணயம்னா, துனியால நம்ம ஹயாத்த இருக்கிற வரைக்கும் உண்டான கால நிர்ணயம் இருக்கு. உடனே கொடுக்கறது ஃபர்ல் அல்ல, உடனே கொடுத்தது சிறந்தது. அப்புறம் கொடுத்துக்கலாம்ங்கிறக்க தாமதப்படுத்தி நம்மளால கொடுக்க முடியாத சூழல் போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப ஜக்காத்து வந்துட்டு ஒருத்தருக்கு ரஜப மாசத்துல ஒரு 50,000 ரூபாய் கடமை அப்படின்னா, 50,000 ரூபாய் ஜக்காத்து கடமைன்னு வைங்களேன். தன்னுடைய யாருக்கு வேணுமோ அப்போதைக்கு அதை கொடுத்துடணும். இல்லை நான் ரமலான் மாதத்திலேயே கொடுக்குறேன்ட்டு தாமதப்படுத்தி ரமலான் மாதத்துல வேற ஏதாவது ஒரு மருத்துவ செலவோ ஏதோ இருக்கிற காசு போய் கணக்கு இல்லாம போனவங்க உண்டு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறங்காட்டி தாமதப்படுத்துவது சிறந்தது அல்ல. ரமலான் மாதத்திலேயே ஒருத்தர் கனெக்ட் பண்ணிக்கிறாருன்னா அது தப்பு இல்லை. என்ன அந்த கவுண்டிங் கனெக்ட் பண்றத கரெக்டா ரமலான் மாதம் செய்யறாருன்னா அவர் கூடுதல் நன்மையும் கிடைக்கும் தெரிஞ்சுக்கிறோம். இதுல இன்னொன்னு ரொம்ப நுண்ணிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரமலான் மாதத்துல நாம் சவாபு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னோமா, அதுல அல்லாஹ் வந்துட்டு நம்முடைய மனதைத்தான் பார்க்கிறான். அப்படி இருக்கிறப்ப ஜக்காத்து கடமையாகிற அளவுக்கு அல்லாவே எனக்கு நிறைய கொடு அப்படின்னு நம்ம துவா செஞ்சுட்டே இருக்கிற பொழுது அந்த ரமலான் மாதத்தில் செய்த அந்த நன்மையும் தருவதற்கு அல்லாஹ் போதுமானவனா இருக்கிறான் அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கிறோம். நர்கீஸ்மா புரிஞ்சுங்களா? அப்ப ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர், அது சிறந்ததல்ல. ரமலான் மாதத்தில் தர வேண்டும் என்பதற்காக கடமையான ஒரு இபாதத்தை தள்ளி விடுவது அது சிறந்தது அல்ல. அது தள்ளி ஒருத்தர் செஞ்சாருனாலும் சவாபு. ஏன்னா அந்த காலம் தான் அவருக்கு ஹயாத் இருக்கிற வரைக்கும் இருக்கே. வேற ஏதாவது காரணத்தினால அவரு தர முடியல ஜக்காத்து, அப்படியே தள்ளி தள்ளி போறார் அப்படின்னா அப்ப அவரு தந்துக்கலாம். அதனால தப்பவும் அல்ல. நர்கீஸ்மா ஓகேங்களா? ரப்புல் ஆலமீன் அந்த குழந்தைக்கு விலாயத்தை நசீபாக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன் சொல்லுங்கம்மா. விலாயத்துனா தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆசியா அம்மா பக்கத்தில் இருக்கிற அந்த நசீபு, அவங்க பார்த்த அந்த அல்லாஹ்வை, அவர்கள் அனுபவித்த ஷரியத்தை அவங்க பட்ட கஷ்டம் இல்லாம அனுபவிக்க. அதை சொல்லி நம்ம ஆசியாமோ மரியம்மாவோ கொஞ்சம் சிரமப்பட்ட அந்த மாதிரி நர்கீஸ் அம்மாவுக்கு சிரமம் வேண்டாம்.
ரபுல் ஆலமீன் இலகுவான ஒரு விலாயத்தை நசீபாக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். சரிம்மா, இப்போ நம்ம இந்த தலைப்பை முடிச்சுக்கிறோம். நம்ம வேற ஒரு விஷயம் மஷரா பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ இதில் ஓகே, இதில் வேற ஏதாவது சந்தேகம்னாலும் உஸ்தாத் பிவிகளை தொடர்பு கொள்ளலாம், நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம இந்த நோட்டீஸ் ரமலான் அதே மாதிரி நோம்புடைய நோட்டீஸ் தயவு செஞ்சு வாங்கி படிங்க. உங்க வேணுங்கிறவங்க உஸ்தாத் பிவி மட்டும் சொல்லுங்க. உஸ்தாத் பிமா உங்க பேர் எழுதி வச்சுக்கோங்க. ஜுமானமா மறந்துடும், யார் சொல்றது தேவைப்படுதுன்னு சொல்றாங்க எழுதி வச்சுக்கோங்க. நீங்க நாளைக்கு நம்ம அதை இன்ஷால்லா ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து அவங்கள்ட்ட அழைச்சி கூட கொடுத்துடலாம். இப்போ இந்த கண் திருஷ்டி மட்டும் அதை கொடுத்துருங்க. உஸ்தாத் பிமா இங்க இருக்கீங்களா கொடுத்துருங்க. இப்போ நம்ம செலவாத் சொல்லி லைவை முடிச்சுக்குவோம். அடுத்தது ஒரு சின்ன நம்ம ரமலான்ல இன்ஷால்லா மானூர்ல தெராவி பெண்களுக்கு உண்டான தெராவி ஏற்பாடு பண்ணிருக்கு. அது உங்களுடைய சில கருத்துக்கள் எங்களுக்கு வேணும். பெண்கள் நீங்க தான் வந்து தொலை போறீங்க. இந்த இதில் இதான் ஆளுக்கு தேவைப்படுறவங்கம்மா நாங்கள் படிக்கவே மாட்டோம்னு உறுதி இருக்கிறவங்க விட்டுருங்க. படிப்போங்கிற சிந்தனை உள்ளவங்க ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கோங்க இன்ஷால்லா. கண் திருஷ்டி பத்தி அதை பத்தி கொஞ்சம் மஷூரா உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு வேணும். அதனால இன்ஷால்லா பயான சின்ன துவாவதி முடிச்சிடலாம், முடிச்சுட்டு மஷூராக்கு போயிடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا يوافي نعما ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا மௌலா அந்த கொஞ்சம் லைவ் ஆஃப் பண்ணி போயிருங்க. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.